ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அறிமுக மீடியா. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பத்தி நம்ம பேச போறோம். மச்சம். அதாவது சாமுத்திரிக சாஸ்திரம். அது உடலுக்கு அழகு தாண்டி இன்னொன்னு அந்த உடல்ல எந்த இடத்துல மச்சம் இருந்தா யாருக்கு என்ன பயன்? அவங்க எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது தெரிய வைக்க தான் இந்த வீடியோ. மச்சம் என்பது ஒவ்வொரு உறுப்புகளின் சிறப்பான முக்கியத்துவத்த கொடுக்குது. மச்சம் நமக்கு அழக தாண்டி பெரிய பெரிய ஆளுமைகள குடுக்குதுன்னு சொல்றாங்க. வாங்க எந்த உறுப்புல மச்சம் இருந்தா எந்த மாரி அவங்க பண்பாளர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முகத்துல இருக்கிற மச்சம் ரொம்ப அழகுன்னு சொன்னா கூட, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. முதலாவதா நாடியில மச்சம் இருக்கிறவங்க ரொம்பவே அன்பானவர்கள். அதே மாரி சமநிலையான வாழ்க்கைய, வெற்றிகரமான வாழ்க்கைய நடத்துறவங்களாவும், பயணம் செய்வதில ரொம்ப அன்பு கொண்டவங்களாவும், வாழ்க்கைய வளப்படுத்தும் மக்களோட சேர்ந்து இருக்கவும் அவங்க ரொம்பவே விருப்பப்படுறாங்க. நாடியின் இடப்பக்கத்தில மச்சம் இருந்தா நேர்மையாகவும், அதே சமயம் வலப்பக்கத்தில மச்சம் இருந்தா ராஜதந்திரத்தையும் குறிக்கிறது. அடுத்து உதட்டில மச்சம் இருக்கிறவங்க ரொம்பவே அதிக லட்சியவாதி என்பவர்கள் குறிக்கப்படுது. மேல் உதட்டுல இரு மூலைகளிலுமே மச்சம் இருந்தா, நீங்க ஒரு பெரிய உணவு பிரியர் அப்படிங்கிறத சொல்லலாம். கீழ் உதட்டுல கீழ மச்சம் இருந்துச்சுன்னா, அது நடிப்பு மற்றும் நாடகங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்கிற மாரி இருக்கு. அடுத்ததா கன்னத்துல மச்சம். இந்த கன்னத்துல மச்சம் இருக்கிறவங்க ரொம்பவே அழகானதா அடையாளப்படுத்தப்படலாம் கூட, வலது கன்னத்துல மச்சம் இருக்கிறவங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட முன்னிலையில ரொம்ப வசதியா உணர வைக்க ஒரு அன்பான நபரா இருப்பாங்க. அதே சமயம் இடது கன்னத்துல மச்சம் இருந்தவங்க ரொம்பவே உள்முக சிந்தனையாளர். நெருங்கிய நண்பரோட மட்டுமே செலவிடவும், ஒரு விருந்துக்கு போனா கூட தனியா இருக்க ஆளாகவும் இருப்பாங்க. அடுத்ததா மூக்குல மச்சம் இருக்கிறவங்க. மூக்கில் மச்சம் இருக்கிறவங்க அதிக சுயமரியாதை கொண்டவர்களாகவும், இதுல வலது பக்கத்துல உள்ள மச்சம் இருக்கிறவங்க அதிகம் உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும், இடது பக்கத்துல மச்சம் இருக்கிறவங்க போராட்டத்தின் அடையாளமா இருக்குது. இத தாண்டி மூக்கோட நுனி பகுதியில இருக்கிறது உங்கள மிகவும் எரிச்சலூட்டும் நபரா குறிக்கிறது. இதுக்கடுத்து நெற்றியில மச்சம் இருக்கிறவங்க. இந்த நெற்றியில மச்சம் இருக்கிறவங்க அதிகமாக புத்திசாலித்தனத்த குறிக்கிறதாகவும், நெத்தியில இடது பக்கத்துல மச்சம் இருக்கிறது எதிர்பாராத திருமணம் அல்லது வணிகத்தில் பின்னடைவு சந்திக்க நேரும் என்பதையும், நெத்தியில வலது பக்கத்துல மச்சம் இருக்கிறவங்க பணம் உங்களை தேடி வரும் என்பதையும் குறிக்கிறது. இதுக்கப்புறம் கைகளில் மச்சம். அந்த கைகள்ல மச்சம் உள்ளவங்க அதிகமான பறைப்பாற்றல், கூர்மையான பிரச்சனை தீர்க்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் வெற்றிகரமான வாழ்க்கை மற்றும் அவங்க கவனமான, உற்சாகமான தொழிலாளியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் கால்கள்ல மச்சம் இருக்கிறவங்க சாகச மனப்பான்மை கொண்டவர்களாகவும், நீங்கள் பயணம் செய்வதை அதிக ரசிக்கிற ஆட்களாகவும் இருப்பீங்க. நீங்க செய்யும் நல்ல செயல்கள மக்கள் கவனிப்பார்கள். அதேமாரி வலது கால்ல மச்சம் இருந்தா மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. அதே சமயம் இடது கால்ல மச்சம் இருந்தா நீங்க சில பண பிரச்சனைகள் சந்திக்க நேரும். மனைவியுடன் பிரச்சனையும் இருக்கலாம். அதுக்கடுத்து முதுகுல மச்சம் இருக்கிறவங்க. அந்த முதுகுல மச்சம் இருக்கிறவங்க ரொம்பவே வலிமையான மற்றும் நம்பகமான நபர் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. இதுல நல்ல நண்பர்களுக்கு ஆதரவு வழங்கும் கூட்டாளிகளாக இவங்க இருப்பாங்க. இதுக்கப்புறம் மார்பில்ல மச்சம். மார்பில்ல மச்சம் இருக்கிறவங்க அக்கறையுள்ள மற்றும் புரிந்து கொள்ளும் நபரா இருக்கிற மாரி காட்டிப்பாங்க. மக்கள் தங்கள அன்பானவராகவும், மற்றவரோட உணர்வ பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுக்கு அடுத்து பிறப்புறுப்புல மச்சம். இந்த பிறப்புறுப்புல மச்சம் இருக்கிறவங்க தாராள மனப்பான்மை மற்றும் உண்மையுள்ள நபர் என்று நம்பப்படுகிறது. அப்புறம் வாழ்க்கை துணையுடன் நேர்மையான கூட்டாளியாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிதி நிலைமை தன்மையை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையும் அனுபவிக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அரிமா வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.